வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வருகின்ற விஜயதசமி நன்னாளில் RSS ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் தனது 100 நிறைவு செய்வதை ஒட்டி அரும்பெரும் தலைவர்களின் பார்வையில் RSS என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இது 6வது பகுதி. நேற்று காந்திஜியும் RSSம் என்ற முதல் பகுதியில் வார்தா RSS முகாமை காந்திஜி பார்வையிட்டு அதன் சிறப்புகளை சிலாகித்ததையும், இப்படிப்பட்ட இயக்கத்தின் தலைவர் டாக்டர் எட்கேவர்ஜியை சந்திக்க விருப்பம் தெரிவித்ததையும் பார்த்தோம். இன்று காந்திஜி டாக்டர் எட்கேவர்ஜி சந்திப்பை பார்ப்போம். காந்திஜி RSS முகாமுக்கு வருகை தந்த மறுநாள் காலை தனது திட்டப்படி டாக்டர் எட்கேவர்ஜி RSS முகாமுக்கு வந்து சேர்ந்தார். அன்று மாலை அந்த RSS முகாமின் நிறைவு நாள் விழா பூனாவை சேர்ந்த திரு போபட்கர்ஜி தலைமையில் நடைபெற்றது. அதன்பின் காந்திஜியின் அழைப்பின்படி திரு அப்பாஜி ஜோஷிஜி, திரு போபட்கர்ஜி ஆகியோருடன் இணைந்து காந்திஜியை சந்திக்க சென்றார் டாக்டர்ஜி. டாக்டர்ஜிக்கும் காந்திஜிக்கும் இடையிலான விவாதம் 1 மணி நேரத்திற்கு மேல் நீடித்தது. அவர்கள் என்ன விவாதித்தார்கள் என்று பார்ப்போம். முதலில் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டபின் காந்திஜி தனது மனதில் முக்கியமாக முனைப்பாக முன்னின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். டாக்டர்ஜி, உங்கள் இயக்கம் பாராட்டுக்குரியது. நான் பல ஆண்டுகள் நீங்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் பணியாற்றியதையும் அறிவேன். அப்படி இருக்கும்போது பிரபலமான இயக்கமான காங்கிரஸ் ஆதரவோடு காங்கிரஸிலேயே ஏன் இப்படி ஒரு தன்னார்வலர் அமைப்பை நீங்கள் கட்டமைக்கவில்லை? ஏன் தனியாக இப்படி ஒரு இயக்கத்தை துவங்கினீர்கள் என்று கேட்டார். உடனே டாக்டர்ஜி, நான் காங்கிரஸில் பணியாற்றியது உண்மைதான். 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நாகபுரி காங்கிரஸில் காங்கிரஸின் சுயம் சேவக் தள் அமைப்பின் செயலாளராக நானும், அதன் தலைவராக எனது நண்பர் டாக்டர் வரஞ்வி தலைவர் செயல்பட்டோம். தொடர்ந்து நாங்கள் இருவரும் காங்கிரஸுக்குள் அப்படி ஒரு தன்னார்வ தொண்டர்படையை உருவாக்க முயற்சித்தோம். ஆனால் எங்கள் முயற்சி வெற்றி பெறவில்லை. அதனால் தனியாக சுதந்திரமாக இப்படி ஒரு சவாலான பணியை எடுத்து நான் RSS இயக்கத்தை தோற்றுவித்தேன் என பதிலளித்தார். உடனே காந்திஜி, உங்கள் முயற்சி ஏன் தோல்வியுற்றது? நிதி உதவி தேவைப்பட்டதால் நின்று போனதா என கேட்டார். டாக்டர்ஜி உடனே, இல்லை, பணத்திற்கு பஞ்சம் இல்லை. பணம் மிகவும் உதவிகரமானது, சந்தேகமே இல்லை. ஆனால் பணம் மட்டுமே எல்லாவற்றையும் முழுமை செய்து விடாது. நாங்கள் சந்தித்த பிரச்சனை பணம் அல்ல, மனோபாவம் என பதிலளித்தார். உடனே காந்திஜி, உன்னத உள்ளம் கொண்டவர்கள் காங்கிரஸில் இல்லை என்று உங்கள் அபிப்பிராயமா என்று கேட்டார். உடனடியாக டாக்டர்ஜி, நான் அப்படி சொல்ல வரவில்லை. நல்ல மனமுடைய மனிதர்கள் பலர் காங்கிரஸில் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அடிப்படை மனோபாவம். காங்கிரஸில் பிரதானமாக அரசியல் வெற்றிகளை அடையும் நோக்கில் உருவானது. எனவே அதன் திட்டங்களும் நிகழ்வுகளும் அதற்கேற்பவே அமைகின்றன. இது போன்ற தன்னார்வ பணிகளுக்கு தனியே தன்னார்வ தொண்டர்கள் தேவைப்படுகிறார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் மாநாட்டின் போதும் அரசியல் கூட்டங்களின் போதும் பெஞ்சு சேர் போடக்கூட ஊதியம் எதிர்பாரா வேலையாட்களை தேட வேண்டியிருக்கிறது. பெரிய அளவில் ஒழுங்கும் கட்டுப்பாடும் அர்ப்பணிப்பு உணர்வும் கொண்ட வெளி தூண்டுதல் இல்லாமல் தாங்களாகவே தங்கள் உள்ளுணர்வினாலேயே தேசத்திற்கு ஆர்வமுடன் தொண்டு செய்யும் சுயம் சேவர்களாலேயே தேசத்தின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று காங்கிரஸ் நம்புவதாக எனக்கு தெரியவில்லை என்று நீண்ட பதிலளித்தார். காந்திஜி, சுயம் சேவக் என்ற உங்கள் கருத்துருவாக்கத்தின் சரியான பொருள் என்ன என்று கேட்டார். டாக்டர்ஜி சொன்னார், ஒரு சுயம் சேவக், அதாவது ஒரு சுயம் சேவகர் தேசத்தின் ஒட்டுமொத்த மேம்பாட்டுக்காக விருப்பத்துடன் தனது வாழ்வையும் கொடுக்க தயாராக இருப்பவர். அப்படிப்பட்ட சுயம் சேவகர்களை உருவாக்குவதும் செதுக்குவதும் தான் சங்கத்தின் RSSின் நோக்கம். சங்கத்தில் ஒரு சுயம் சேவகருக்கும் தலைவருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நாங்கள் அனைவரும் சுயம் சேவகர்களே. நாங்கள் அனைவரும் சமம். அனைவரிடமும் சமமாக அன்பு செலுத்துகிறோம், சமமாக மரியாதை கொடுக்கிறோம். அந்தஸ்தின் அடிப்படையில் எந்த வேறுபாடும் காட்டுவதில்லை. வெளி உதவி எதுவும் இல்லாமல், வெளி பணம், வெளி விளம்பரம் இல்லாமல் குறுகிய காலத்தில் சங்கம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டது. அதனுடைய ரகசியம் இதுதான்.
உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் முயற்சிகளின் வெற்றியால் இந்த நாடு உறுதியாக பயனடையும் என்று காந்திஜி சொன்னார். மேலும் சொன்னார், வார்தா மாவட்டத்தில் RSS பரந்த அளவில் பின்பற்றுபவர்களை கொண்டுள்ளது என நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என மகிழ்ந்து சொன்ன காந்திஜி, ஆமாம், இப்படிப்பட்ட பெரிய நிறுவனத்தின் செலவுகளை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த செலவுகளை சுயம் சேவகர்கள் தாங்களே தான் தாங்கிக் கொள்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களால் என்ற சிறு தொகையை குரு தட்சணையாக சமர்ப்பிக்கிறார்கள் என்று விளக்கினார் டாக்டர்ஜி. உங்களுடைய முழு நேரத்தையும் உங்கள் இயக்க பணிகள் முழுங்கிவிடுமே. ஆமாம், எப்படி உங்கள் மருத்துவ தொழிலை மேற்கொள்கிறீர்கள் என ஆச்சரியத்துடன் கேட்டார் காந்திஜி. நான் மருத்துவ பணியை தொழிலாக மேற்கொள்ளவில்லை என்றார் டாக்டர்ஜி. எப்படி உங்கள் குடும்பத்தை பராமரிக்கிறீர்கள் என்று கேட்டார் காந்திஜி. எனக்கு திருமணமாகவில்லை. இது டாக்டர்ஜி. ஆச்சரியமடைந்த காந்திஜி அதே ஆச்சரியம் தனது குரலிலும் தொனிக்க, ஓ, உங்களுக்கு திருமணமாகவில்லையா? மிகவும் நல்லது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்ததை இதுவே விளக்குகிறதே என்று கூறினார். டாக்டர்ஜி இறுதியில், நான் உங்கள் நேரத்தை அதிகம் எடுத்துக்கொண்டு விட்டேன். உங்கள் வாழ்த்துகளோடு எங்கள் முயற்சிகள் வெற்றியடையும், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை என தனது வணக்கத்தை சொல்லி விடைபெற முயன்றார். டாக்டர்ஜியை வழி அனுப்ப வாசல் வரை வந்த காந்திஜி, டாக்டர்ஜி, உங்கள் பண்புகளும் பணி ஈடுபாடும் சந்தேகம் இல்லாமல் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் என வாழ்த்தி வழி அனுப்பினார். டாக்டர்ஜி காந்திஜிக்கு தனது வந்தனத்தை தெரிவித்து முகாம் திரும்பினார். இந்த நிகழ்வில் காந்திஜியின் தீர்க்க தரிசனமான கருத்தை கவனித்தீர்களா? உங்கள் முயற்சிகளின் வெற்றியால் இந்த நாடு உறுதியாக பயனடையும் என்று அன்றே காந்திஜி சொன்னது இன்று உண்மையாகி வருவதை கண்கூடாக காண்கிறோமே. RSS முகாமை பார்வையிட்டதும் டாக்டர் எக்கேவர்ஜியை சந்தித்ததும் அவர் நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. 1947 செப்டம்பர் 16 டெல்லி வங்கி காலனியில் நடைபெற்ற RSS பேரணியில் உரையாற்றும் போது நினைவலைகளாக அது வெளிப்பட்டது. அதை நாம் நாளை பார்ப்போம். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.